அடிக்கடி பள்ளிக்கு வராமல் ஆப்சென்ட் ஆன மாணவி. வீட்டிற்கு சென்று பார்த்தால் பெற்றோர் கூலி வேலைக்கு சென்றுவிட வீட்டில் தனியாக டிவி பார்த்து கொண்டிருந்த குழந்தைகள். அறிவுரை கூறி பள்ளிக்கு அழைத்து சென்ற தலைமை ஆசிரியை. வாங்கம்மா, நீங்க யாரு? இந்த குழந்தையோட அப்பா அம்மா எங்க போயிட்டாங்க? ஸ்கூல் அனுப்பாத, வீட்டுல இருக்குது. ஸ்கூல் படிக்கலாம், படிப்பு கேட்டுறாருங்களா? அவங்க அப்பா அம்மா வந்தா சொல்லுங்க. ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு குழந்தை கூட்டுன்னு போறேன். அது படிக்கட்டும், படிப்பு கேட்கக்கூடாது. காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு எல்லாமே கொடுக்குறோம். ட்ரெஸ்ஸு, பேக்கு, நோட்டு, புத்தகம் கவர்மெண்ட் எவ்வளோ இலவச குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பயன்படுத்தி படிக்கணும்ல. அப்புறம் நீங்க பயன்படுத்தலாம், அப்புறம் யாருக்கு அது? 6th 6வது படிக்கிறான், அவனும் போகாம வீட்டுல இருக்கான். என்ன இப்படி பண்றீங்க? படிடா. எங்க உன் செப்பல் இல்லையா? சரி வா, நான் வாங்கி தரேன். மீதி இருளி கடந்தால் காலை ஒளி வாசல் வரும். தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தை அடுத்த விலங்காடு ஊராட்சியில் ஆதி திராவிடர் தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. அப்பள்ளியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் பயின்று வரும் நிலையில் பள்ளியில் மாணாக்கர்களின் பதிவேட்டை எடுத்து தலைமை ஆசிரியை சாரதா ஆய்வு செய்தார். அப்போது 2ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் 3 நாட்களாக பள்ளிக்கு வராதது கண்டு, ஏன் அந்த மாணவி வரவில்லை, அவரது பெற்றோரிடம் பேசினீர்களா, என்ன காரணம்? உடனடியாக தனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு அந்த மாணவியின் வீட்டிற்கே சென்று பார்க்கிறார். வீட்டில் 3 பிள்ளைகள் தனியாக டிவி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களிடம் விசாரித்த போது தங்களது பெற்றோர் கூலி வேலைக்கு சென்றிருப்பதாகவும் தங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் அவர்கள் கூற, அவர்கள் உடல் நலம் நன்றாகவே இருப்பது அறிந்து அக்கம் பக்கத்தில் பேசி அந்த தலைமை ஆசிரியை பள்ளிக்கு ஒழுங்காக வர வேண்டும் என அறிவுரை கூறி அழைத்து செல்லக்கூடிய காட்சி வெளியாகி இருக்கிறது. இந்த ஆசிரியை செய்த செயலை இந்த ஆசிரியர் தினத்தில் தெரிவிக்க வேண்டியதாய் இருக்கிறது. போற்றுவோம் இது போன்ற தலைமை ஆசிரியர்களையும் ஆசிரிய பெருமக்களையும். செய்திகளை வழங்கியோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், பிருத்திவி இன்னர்வியர்ஸ்.